Product of odd integers. Write a program that calculates and prints the product of odd integers from 1 to 15. So 1 into 3 into odd integers சொல்லிருக்காங்க. So odd numbers மட்டும் எடுத்துக்கிறோம். 1க்கு அப்புறம் 3, 5, 7 until 15 வர வரைக்கும் வர்றது எல்லாத்தையும் இதுக்கு முன்னால என்ன பண்ணோம்னா சம் பண்ணோம். அதுக்கு பதிலாக இங்கே ப்ராடக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இதுக்குண்டான கோடிங்கை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கிரியேட் பண்ணுறேன். நியூ கிளாஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ். ஸோ எகெயின் ப்ராடக்டை வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ப்ராடக்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரீட் த வேல்யூ ஆஃப் ப்ராடக்ட் பப்ளிக் லாங் கெட் ப்ராடக்ட் ரிட்டர்ன் ப்ராடக்ட் தென் பப்ளிக் void calculate or find product. ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட், நாம் அக்யூமுலேட் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது இனிஷியலைஸ் பண்ணுறது 0 இனிஷியலைஸ் பண்ணோம். வேறஸ் மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணி அக்யூமுலேட் பண்ணும்போது ப்ராடக்ட் இனிஷியலைஸ் வேல்யூ 1 இருக்கணும். நோட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணோன்னா 0வால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அல்டிமேட்டாக என்ன வரும்? 0 தானே ரிசல்ட் வரும். அதனால் இனிஷியலைஸ் பண்ணுறது 1ன்னு இருக்கணும். ஃபார் int I equals 1, I less than or equals 15, I plus equals 2. எகெயின் பாருங்க. ஸோ 2 நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஈக்குவல்ஸ் ப்ராடக்ட் ஸ்டார் I. அவ்வளோதான். ஸோ இப்போ என்னாகும்? ஏற்கனவே இருக்கிற வேல்யூ கூட நம்மளுடைய வேல்யூ பிரிண்ட் ஆகும். ஸோ ஏற்கனவே பண்ண மாதிரி இதையும் நம்ம இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். %d multiplied by %d equals %d. ப்ராடக்டையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்றதை டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபைனலாக system.out.printf sum of products equals %d product. ஓகே, ஸோ என்னுடைய கிளாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் டெஸ்ட் பண்ணோன்னா என்ன பண்ணும்? முதல்ல அதில் ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணோம். இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இதை அப்படியே காப்பி எடுத்து முன்னால் போட்டுக்கிறேன். ப்ராடக்ட் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ். ஓகே, ஸோ இந்த மெம்பர் மெத்தட் என்னது? ஃபைண்ட் ப்ராடக்ட்ன்றது மெம்பர் மெத்தடு. அதை நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? பாருங்கள், ஸ்டார்டிங்கில் 1 இன்ட்டு ப்ராடக்டில் 1 வச்சுருக்கோம். 1 இன்ட்டு 1 1 வந்திருக்கு. அடுத்த முறை 1 3 5 7 9 11 பாருங்கள். ஸோ 15 வரைக்கும் 1 3 5 7 9 11 அப்படியே போயிட்டுருக்கு. 1 into 3 3. எகெயின் இந்த 3ங்கிறது இங்கே வந்துருச்சு. 3 into 5 15 ஆயிருக்கு. 15 into 7 105 ஆயிருக்கு. அப்படியே போயிடுச்சு. ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் இது வந்திருக்கு. பாருங்க, சிங்கிள் ஸ்டெப்பில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணாது. அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகும். அது நமக்கு தெரியாது.
சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மைண்டை ட்ரிகர் பண்ணி விட்டோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மைண்ட் கரெக்டான சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரோக்ராம் தான் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிள் ப்ரோக்ராமை பண்ணும்போது தான் நம்மளுடைய பிரெயின் உற்சாகமா, ஆஹா இது ஒர்க் அவுட் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ட்ரை பண்ணலாம், இன்னும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணும். எடுத்த உடனே ரொம்ப புரியாத ஒரு ப்ரோக்ராமை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க. த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது இட் இஸ் எ கியூமுலேட்டிவ் ப்ராக்ரஸ். ஆரம்பத்தில் சின்ன ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ப்ரோக்ராம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். அப்போ தான் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். தென் we will go to the next program. Thank you.